வணக்கம் பானு. திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானல். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது வெள்ளகவி ஊராட்சி. இவ்வூராட்சியில் கட்டுப்பட்டதாவது சின்னூர், பெரியூர் மலை கிராமங்கள். இந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் தேனி மாவட்டம் பெரியகுளம் சோத்துப்பாறை வழியாகத்தான் செல்ல வேண்டும். இப்பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும். அனைத்தும் மலை பகுதிகள். இங்கு சாலை வசதி கிடையாது. அதே போல் மழைக்காலம் துவங்கிவிட்டால் இப்பகுதிக்கு செல்லும் பாதையில் கல்லாறு என ஆறும் செல்கிறது. இந்த ஆற்றுப்படுகையை தாண்டித்தான் செல்ல வேண்டும். இப்பகுதி மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு சாலை அமைக்க வேண்டும், அதே போல் பாலம் அமைக்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர். அதேபோல் சின்னூர், பெரியூர் பகுதிகளில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இங்கு விளையும் விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கு தேனி, பெரியகுளம் மற்றும் போடி பகுதிக்கு கொண்டு செல்கின்றனர். அதேபோல் இங்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் யாராக இருந்தாலும் டோலி கட்டித்தான் தூக்கி செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. அதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாரியம்மாள், அவரது கணவர் கணேசன் இறந்து விட்டார். மாரியம்மாளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு டோலி கட்டி தூக்கி வந்துள்ளனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மாரியம்மாள் இன்று காலை உயிரிழந்துள்ளார். தற்போது அவர்கள் கூறும் பொழுது, தொடர்ந்து எங்களது பகுதிக்கு சாலை வசதி மற்றும் பால வசதி வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடமும் அதேபோல் கொடைக்கானல் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், வனத்துறை அதிகாரிகள் என அனைவரிடமும் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த முறை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த வினய் நேரடியாக செய்து தருவதாக கூறினார். அதன் பிறகு எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் இப்பகுதிக்கு வரவில்லை. இதன் காரணமாகவே நாங்கள் டோலி கட்டி தூக்கி தற்போது ஒரு உயிரை இழந்துள்ளோம். எங்களது பகுதிக்கு சாலை வசதியும் பால வசதியும் அமைத்து தர வேண்டும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கல்லாற்றில் வெள்ளம் வந்த போது சுமார் 7க்கும் மேற்பட்டவர்கள் சாலை ஆற்றை கடக்க முடியாமல் சாலை ஓரத்தில் நின்று இரவு முழுவதும் காத்திருந்து தண்ணீர் சிறிது குறைந்தவுடன் ஆற்றை கடந்து சென்ற அவலமும் நடந்துள்ளது. ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர், தமிழக முதல்வர் தலையிட்டு எங்களது பகுதிக்கு சாலை வசதி அமைத்து தர வேண்டும், அதேபோல் பாலத்தை அமைத்து தர வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று கூறி தற்போது பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் உள்ளனர். பாலு.